வெறும் காசு தானடா. டெய்லி நாயா பேயா உழைக்கிறவங்க எல்லார்கிட்டையும் எப்படி கணக்கு பாருங்க. சுந்தரமூர்த்திங்கிற ஒருத்தனோட கணக்கு கண்ணாபின்னான்னு போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டீங்க. டேய், அவர் என் வருங்கால மாமனார்ரா. என்னமோ முதலாளி, நீங்கள் தான் சொல்கிறீங்க மாமா மாமான்னு. அந்த ஆளும் மாப்பிள்ளன்னு உங்ககிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட கிளப்ல இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ஒரே அலப்பறை. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க மாமா. ஸ்வீட் எடுத்துங்க. ஸ்வீட்டா? என்ன மாமா, வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஐயா முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க மாப்பிள்ள. நல்ல கடையில் வாங்கினது ஃபுல் நெய். நாராயணா எடுத்துக்கடா. இந்தடா மாமா உட்காருங்க. சொல்லுங்க மாமா, என்ன விசேஷம்? மாப்பிள்ள, என் பொண்ணு அபி ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டா மாப்பிள்ள. நீங்க பார்க்கும் போதே தெரியுது, பெருமைப்படுறீங்க. வேலைக்கா? ஏன், நம்ம கடை என்னாச்சு மாமா? முதலாளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அந்த கடையை தான் சீல் வச்சிட்டாங்களே. டேய், என்ன பிரச்சனை மாமா? என்ன மாமா, நீங்க கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. யார் சீல் வச்சா, என்ன பிரச்சனை சொல்லுங்க மாமா. இருங்க நான் எம்எல்ஏ கிட்ட பேசுறேன். என்னங்க மாமா? இருங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். வைங்க மாப்பிள்ள, வைங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க இது வரைக்கும் இருந்து கிடந்த வாழ்க்கையில இப்பதான் குண்டு பல்பு பழிச்சு தெரியுது. அதையும் நீங்க ஆஃப் பண்ணுவீங்க போல இருக்க. அட மாப்பிள்ள, நீங்க வேற எப்ப பார்த்தாலும் கடைன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லாம எங்களையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. கடவுளா பார்த்து கவர்மெண்ட்டை வச்சு அந்த கடைக்கு ஒரு சீலை வச்சு இப்பதான் எங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வர வச்சு உதவி பண்ணிருக்காங்க. அட கடையில என்ன ஒரு பெரிய வருமானம் வந்துட போகுது? மாசம் ஒரு 10,000 வரதே கஷ்டம் மாப்பிள்ள. மாமா, அதுக்காக வேலைக்கு போனா மட்டும் ₹1,00,000 சம்பளம் வந்துட போகுது? அட என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் லட்சத்துல தான் மாப்பிள்ள சம்பளம் வரப்போகுது. அசோக் லைஃப் ஸ்டைல் ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி மாப்பிள்ள அது. அதுல ஒரு சீஃப் டிசைனர் நம்ம அபி. ஆமா, அப்ப பெரிய வேலை தான் மாப்பிள்ள. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அபிக்கு வேலை கிடைச்சாச்சு. நல்ல பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம். ஆமா. என்னது ஸ்வீட்டா? என்ன? ஐயோ, என்ன ஸ்வீட் கேக்குறீங்க? நான் 5 பக்கெட் பிரியாணி வாங்கி அனுப்புறேன். பிரியாணியை நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுங்க. மீந்த பக்கெட்டை பாத்ரூமுக்கு வச்சிங்க. அண்ணே, அந்த ஆள் உனக்கு கொடுத்தது லட்டு கிடையாதுண்ணே. உன் ஆசை, கனவு, லட்சியம், சந்தோஷம் இதெல்லாம் உடச்சி பூத்தியாக்குறதுக்கு கொடுத்த வெடிகுண்டு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதாரண டெய்லராக இருக்கும்போதே நீங்கள் பேசியிருக்கணும். விட்டுட்டீங்க. இப்போ வேலைக்கு வேற போயிடுச்சு. அதுவும் ₹1,00,000 சம்பளமா? அதனால என்னடா? அதனால என்னவா? அது என்ன கம்பெனின்னு தெரியுமா? ஃபேஷன் டிசைன் பண்ணுற கம்பெனி. சினிமா நடிகர்கள் மாதிரி பசங்க அப்படி சுற்றுவானுங்க. அவனுங்களை பார்க்குமா இல்லை உங்களை பார்க்குமா? உங்கள் காதல் கதைக்கு இடிப்பு கொடுத்து கசப்பாக்கிட்டானே அந்த ஆளு. ஓகே. என்ன மாமா, பொண்ணு வேலைக்கு சேர்ந்த சந்தோஷத்துல அப்படியே மிதக்குறீங்க போல. ஆமா மாப்பிள்ள, அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கு. ஐயோ, நீங்க இன்னொரு லட்டு சாப்பிடுங்களேன். இல்ல இருக்கட்டும் மாமா. சரி. நாராயணா அண்ணே, அந்த கணக்கு நோட்டை எடுத்துட்டு வா. கணக்கு நோட்டு கொடு. இன்னும் நோட்லயா கணக்கு கத்துக்கிறீங்க? ஆன்லைன் கிளாஸ் போறதுல அல்ஜிப்ரா ரொம்ப கஷ்டம். இந்தாங்க மாமா, இத பாருங்க. என்னது மாப்பிள்ள இது? கணக்குங்க மாமா. இது வரைக்கும் நாம உங்களுக்கு செஞ்ச கணக்கு எல்லாம் தேதியோட விலாவரியா எப்பப்போ எவ்வளவு கொடுத்தேன்றத அதுல தெளிவா எழுதியிருக்கு. பாருங்க நல்லா. மாட்டினடி, எவ்வளோ நாள் எங்கள் அண்ணன் பேரை சொல்லி காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனேன். இன்னைக்கு பல்கா மாட்டினியா?